சமாளிக்கலாம். எப்படின்னாக்கா கட்டை எங்களை மாற்றி தானே இல்லை கெட்டடிக்கிறாங்க. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெறுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிப்பார்கள். கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், அதை கட்டவும் பிரயாசம் இருந்தா. நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்களை ஆசீர்வதித்து நடக்கிற நல்ல கடவுளே, மிஸ்டர் ராஜ், மிஸ்ஸஸ் ராஜ் குடும்பத்தவர் ஆண்டவரிடத்திலே நீண்ட நாள் விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரே அவர்கள் வாழ்வதற்கான ஒரு நல்ல புதிய இல்லத்துக்காக நீண்ட காலம் முயற்சி செய்தார்கள், ஜெபித்து காத்திருந்தார்கள். கடவுள் அன்பு குடும்பத்தினுடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த நாளிலே கர்த்தருடைய அருளால் இந்த பூமியிலே இதை சமப்படுத்தி நல்லதொரு இல்லத்தை தொடங்குவதற்காக காலை நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமா இந்த ஸ்தலத்தில் உங்களை சதாகாரம் இருக்கப்பட்டது. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்துக்கு திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாது. உன் கயிறுகளை நீளமாக்கு, முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்கள் குடியேற்றி வைப்பார். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டும் பிரயாசம் இருந்தார். கர்த்தர் நாரத்தை காவராயில் அதன் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. ஆண்டவரே, இந்த இல்லத்தை நீர் கட்டி தரும்படியாய் இடத்துல மன்றாடுகிறோம். நீர் இதற்கு சுற்றிலும் பாதுகாவலாய் இருந்து எந்த ஒரு தடையும் வரவிடாதபடி காத்துக்கொள்கிறார். கடவுளே, இந்த வீட்டினுடைய பணியை தொடங்குவதற்காக அன்பு பெற்றோர், பிள்ளைகள், குடும்பத்தவர், உறவு முறையார், நண்பர்கள் இங்கே பணியாற்ற வந்திருக்கின்ற ஆண்டவரே, இன்னும் கட்சி பணி செய்கிறவர்கள் மற்றுமுள்ள மேஸ்திரி பணி செய்கிறவர்கள், கான்ட்ராக்டர், ஏனைய தொழிலாளர்கள் எல்லாருமாக இணைந்து இந்த நாள் இந்த பணியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். சுவாமி ஆண்டவர் தாமே இந்த தொடக்கத்தை மிகவும் ஆசீர்வதித்தாருங்க. இதனுடைய பணிகள் ஒவ்வொரு நாளும் தடங்கள் இல்லாமல் நடக்க கருவித்தாருங்க. இதற்கு தேவையான பண வசதியை உடைய பிள்ளைகளுக்கு குறைவில்லாமல் கிடைக்க செய்யுங்கப்பா. எப்போது பணம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவர் அருள் செய்து அவர்களுக்கு நல்ல பண வசதிகளை தார். அவ்விதமாய் பணியாளர்களுக்கு எந்த ஒரு தடைகளும் வந்துடக்கூடாது. வேலை செய்யும் போது
நல்ல பாதுகாவலை இந்த இடத்துல அவர்களுக்கு தரணும். பாதுகாப்பாக வேலையை செய்து நல்ல உண்மையாக வேலை செய்து நல்ல பணி நடக்க கிருபித்தார். குறித்த காலத்தில் பேஸ்மெண்ட்டை முடிக்க செய்யுங்க. அடுத்து கட்டளை நட்டு அதற்கு மேலாக நாங்கள் திரும்பவும் பணிகளை தொடங்கத்தக்கதாக அருள் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். வந்திருக்கிற அத்தனை பேரும் இதற்காக ஒரு மனதோடு ஜெபிக்கிறார்கள். ஒரு மனப்பட்டு நாமத்தின ஜெபத்தின எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி எல்லாருடைய உழைப்பினாலும் ஜெபத்தினாலும் நல்லபடி ஒரு வீடு அமைத்து பிள்ளைகள் குடும்பமாக பெற்றோரும் பிள்ளைகளும் வாழ அவருடைய வாழ்வில் தேவைகள் எல்லாம் சந்தி படிக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல வெற்றியை தந்து உயர்த்துங்க. மற்ற எல்லா நன்மையும் தாருங்க. தாழ்த்தி ஒப்படுகிறோம். துதிக்கான மகிமையில செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொடுக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் மனோகர ஐக்கியம் நம்மளோடும் இப்போது தொடங்க இருக்கின்ற இந்த வீட்டு பணியோடு ஸ்தாபிக்கின்ற கல்லோடு மற்றும் பணியாளர்களோடும் உரிமையாளர்களோட வீட்டாளர்கள் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை மறுபடியும் பார்க்கிறோம். இந்த இடத்துல புதிய ஒரு வீட்டை அமைப்பதற்கு நாங்கள் சந்தித்துள்ளோம். எல்லாம் இந்த தடைகளும் இடைவெளிகளும் வராமல் பார்த்துக்கொள்ளும். 8 நாட்களில் நாங்கள் ஒரு அழகான இல்லத்தை கொண்டு நாங்கள் செல்லவும்.